ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமி சாரஸ்வை கிச்சன். இன்றைக்கி மிக்ஸி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி தொடச்சி வச்சுருந்தாலும் நம்ம கிச்சன்லேயே இருக்கிறதுனால அந்த ஆயில் பட்டு அந்த கொஞ்சம் பிசுக்கு மாதிரி இருக்கும். அது ஈஸியாக போகாது. அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஒரு ஹாஃப் லெமனுக்கு ஒரு கம்மி தான் அது. அந்த ஹாஃப் லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ நல்லா அதை ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அது ஜூஸ் வரும். ஸோ அந்த ஜூஸே போதும். அதிலே அது பேஸ்ட்டு மாதிரி ஆகிக்கும். ஸோ அதை நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த நுரைச்சி ஒரு பேஸ்டாட்டம் வரும். இதை ஒரு வேஸ்ட்டு ப்ரெஷ் வீட்டில் இருந்ததுன்னா அந்த வேஸ்ட்டு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சும்மா தண்ணி மட்டும் அதை ஸ்ப்ரே பண்ணிவிடும். ஏன்னா சும்மா வெறுமனே தேய்ச்சா போகாது. ஸோ தண்ணி போட்டு அதை கொஞ்சம் நேரம் சோக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் லேஸாக அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸோ ஸ்ப்ரே பண்ண அப்புறம் ஒரு வேஸ்ட்டு ப்ரெஷ் வச்சுட்டு அந்த பேஸ்ட்டை எடுத்து நல்லா எந்தெந்த இடத்துல ரொம்ப பிசுக்கு மாதிரி இருக்கோ, பிளாக் கலரில் இருக்கோ, அதை நல்லா ரப் பண்ணிங்க. ரொம்ப தேய்க்கணும் தேவையில்லை. சும்மா நீங்கள் தேய்ச்சாலே அது போயிடும். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா போயிடுச்சு. ஸோ அப்படி உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். இது நீங்கள் மற்ற டிஷ்வாஷர் வச்சு க்ளீன் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா அந்த பிசுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் நீங்கள் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அது போயிடும். நமக்கும் நல்லா ரொம்ப தேய்க்கிற வேலை இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிங்கன்னா அது அந்த இதெல்லாம் நல்லா போயிடும், பளபளன்னு ஆகிடும். ஸோ அது தேய்க்கும் போது நம்ம அந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, மிக்சியோட ஒயர், அதுவும் என்ன பிசுக்கு இருக்கும் அதையும் நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு. இப்போ ஒரு ஈரமான துணி வச்சு நீங்கள் நல்லா அதை துடைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு புதுசாக மிக்ஸி கிடச்சிடும். எவ்வளோ பழைய மிக்ஸியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது துடைச்சோன்னா நல்லா க்ளீனாக இருக்குது. உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு துளி கூட அழுக்கு இல்லை. சூப்பரான பளபளன்னு மிக்ஸி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.